வணக்கம் திரு ஜெயக்குமார். கேப்டனுடனான நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. கேப்டன் என்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படுகின்ற ஒரு பண்பாளர், பழகுவதற்கு இனிமையானவர். எந்த நேரத்திலும் சரி ஒரு சகஜமாக ஒரு தோழமையோடு நட்புணரோடு பேசக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த பண்பாளர் என்று சொன்னால் அது மிகையாகாது. கலைத்துறையிலும் சரி, அதே போன்ற அரசியலும் சரி, தனக்கென ஒரு முத்திரை பதித்தவர். கலைத்துறையில ஏற்கனவே 150 படங்களுக்கு மேலே நல்ல பல படங்களை எல்லாம் கொடுத்தவர். சமூகத்திற்கு சில படங்கள், அவர் நடித்த படங்கள்லாம் கூட சமூகத்தில் உள்ள அந்த பிரச்சனைகளை முன்வைத்து அதன் அடிப்படையில அவர் அந்த படத்தில் நடித்திருந்தது வெற்றி பெற்றதெல்லாம் நிச்சயமாக எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆனால் காலம் இன்று நம்மிடம் அவர் படித்து விட்டது. அவர் குறிப்பாக அரசியல் ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்து அந்த காலகட்டத்தில் நான் ஒரு சட்டப்பேரவை தலைவர். ஒரு சட்டப்பேரவை தலைவராக பொதுவாக அந்த மரபு என்பது அவை முன்னவரும் அதே போன்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு கேப்டன் என்று அழைக்கப்படுகிற திரு விஜயகாந்த் அவர்களும் என்னை அந்த ஆசனத்தில் அமர வைப்பார்கள். அவரை வைத்து வாழ்த்து சொல்வார்கள். அவர் அந்த வாழ்த்து சொன்னது இன்றைக்கு சட்டப்பேரவையில் இன்றைக்கு அந்த குறிப்பேட்டில் இருக்கின்றது. என்னை பற்றி சொன்னது அது மறக்க முடியாது. அவருடைய ஒரு நல்ல குணத்தை நிச்சயமாக காட்டுகின்ற ஒரு பேச்சாகத்தான் நிச்சயமாக நான் பார்க்க முடியும். அந்த ஒரு வகையிலும் கூட அதே போன்று ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய கடமை ஒரு சிறப்பான முறையில செய்தவர் என்றால் அது நாம் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பேரவைத் தலைவராக நான் பணியாற்ற காலத்தில் நான் அதை உற்று நோக்கிய வகையிலே நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சி என்ற அடிப்படையில குறிப்பாக தொகுதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே போன்று தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அந்த பிரச்சனைகளை பேரவையுடைய கவனத்திற்கு, அதாவது அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக ஒத்துழைப்பு தீர்மானங்கள், கவர்னருக்கு தீர்மானங்கள், கேள்விகள் எல்லாம் அதிகமாக கேட்டவர் என்று சொல்லும்போது அது உண்மையிலே அவர்களுடைய ஒரு அறிவுபூர்வமான ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு நிலைப்பாடைத்தான் நிச்சயமாக நான் அந்த இடத்திலே பார்க்க முடியாது. இன்னொன்று, நான் பேரவைத் தலைவர் அந்த காலகட்டத்தில் எனக்கு முழு அளவு ஒத்துழைப்பு வழங்கியவர். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பேரவைத் தலைவர் என்று சொன்னால் எல்லோருக்குமே சம வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். அந்த ஒரு வகையில என்னுடைய ஒரு கஷ்ட பேரவைத் தலைவர் எல்லோருக்கும் வாய்ப்பு அளிப்பதிலே எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தால் தான் நிச்சயமாக முடியும். இந்த வகையில நான் என்னுடைய அறைக்கு வரும் முதல் நான் தமிழ் கேட்பேன். அதான் இன்னைக்கு நீங்க பேச போறீங்க, எவ்வளவு நேரம் பேசுவீங்க அப்படின்னு கேட்பேன். அதுக்கு அவர் சொல்லுவாரு, நீங்க எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் நான் பேசுறேன், உங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் நீங்க பேசுவீங்க, ஆனா எனக்குன்னு ஒரு பேரவை குறிப்பிட்ட நேரத்துல பிடிக்கலாம், ஆனா நீங்க டைம் சொல்லுங்க. சொல்லுவாரு, ஒரு மணி நேரம் நான் பேசுவேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நீங்க தாராளமா பேசலாம் 1 மணி நேரம், அது எனக்கு மாறுபட்ட கருத்துல சொல்லிட்டு அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதை கூட நான் அது 45 நிமிஷம் வாங்கவோ இல்லை அரை மணி நேரமோ குறைக்காம அது 1 மணி நேரம் கூட நான் அது 1.5 மணி நேரம் தான் பேசுவேன் நீங்க நான் கொடுத்துருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவாகவே முதலமைச்சர் நம்முடைய இளைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழ்நாடு பார்ப்பாங்க. அந்த நேரத்துல அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் அம்மாவை அழைக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஒரு பதிலுரை முதலமைச்சர் வழங்குவதற்கு முன்பாக எல்லா முன்னரசு தலைவர்கள் நான் அழைத்து பேசி முன்னாடியே சொல்லிடுவேன். நீங்க கொஞ்சம் முன்னரசு தலைவர்களாம் 20 நிமிஷம் பேசணும், 15 நிமிஷம் பேசணும், 30 நிமிஷம் பேசணும். ஆனா பிரதான எதிர்கட்சி தலைவர் அடிப்படையில நான் இவருக்கு கட்டளையிட முடியாது. ஏன்னா அப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளவு நேரம் பேசணும் அவர் சொல்லிடுறாரு, நம்ம 45 நிமிஷம், 1 நிமிஷம், 1.5 மணி நேரம் சொல்லும்போது நீங்க பேசுங்க. ஆனா அம்மா ஒரு 11 மணி முடிய ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னா அந்த 11 மணியில 12 மணி ஸ்டார்ட் பண்ணா 12 மணி, 1 மணி ஸ்டார்ட் பண்ணா 1 மணிக்கு, அந்த மாதிரி சொல்லும்போது நான் சொல்லுவேன், இந்த மாதிரி அம்மா அந்த மாதிரி 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க, நான் எல்லாரையும் பேச வச்சுட்டு உங்ககிட்ட வரும்போது நீங்க கேட்ட மாதிரி 1 மணி நேரம் தருவேன், ஆனா கொஞ்சம் அந்த 12:30 மணி 12:29 முடிச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு சொல்லுவாரு, நீங்க எந்த விதமான அளவுக்கு பேரத்தில் உங்களுக்கு அந்த சிரமம் தெரியுது, நான் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தா கண்டிப்பா 12:29 நான் முடிச்சிருப்பது கரெக்டா 12:29 முடிச்சுவாரு. அது நேரங்கள் மாறும். ஆனா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அந்த அளவுக்கு
ஒரு ஒரு பேரவைக்கு முழு ஒத்துழைப்பு, ஒரு ஒரு இன்முகத்தோடு அதை ஏற்றுக்கொள்கின்ற அந்த பாண்டு, அந்த அதே போல வந்து வீட்டுக்கெல்லாம் கூட வந்து இப்ப நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கும்போது பொதுவாக வந்து அரசியல் ரீதியாக போய் அவர் வீட்டுக்கு போகும்போது நல்ல ஒரு உபசரிப்பு. அதனால சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. சாப்பிட்டுட்டு என்னென்ன வந்து தேவையோ அதெல்லாம் வந்து காஃபியோ, டீயோ, ஸ்நாக்ஸோ இல்லை சாப்பாடோ எதுவாக சாப்பிட சொல்லிட்டு சாப்பிட கொடுப்பாரு. அந்த அளவுக்கு வந்து நல்ல பண்பாளர். இன்று நம்மிடையே இல்லை. காலம் பறித்து விட்டது. எனவே இன்னும் வந்து ஒரு 25 ஆண்டுகள் அவர் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து பல நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல சேவைகள் எல்லாம் இன்னும் வந்து அவர் ஆற்றிருக்கின்ற அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். பல காலம் நம்மை பிரித்து விட்டது. கேப்டன் மறைவு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாமல் அரசியலும் ஒரு பேரிழப்பு, அவருடைய இயக்கத்திற்கு ஒரு பேரிழப்பு, அது குடும்பத்திற்கு பேரிழப்பு என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு வைக்கின்றேன். அவரது குடும்பத்திற்கு என்னுடைய ஆதரவும் கட்சிக்கும் என்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.